மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க தான் இருக்கு. அவருக்கு பெண் குழந்தைங்க இல்லன்னு பல இடங்கள்ல அவரும் அவருடைய மனைவியும் வருந்தியதா பல இடங்கள்ல அவர் அதை சொல்லி ஃபீல் பண்ணிருக்கிறாரு. அந்த விஷயத்துலதான் 6-7 பிஞ்சு பிள்ளைங்க பெண் குழந்தைங்க எதுக்காக நம்ம இறந்தோன்னு தெரியாம சவக்கடங்களை கடக்கிறப்ப அந்த மனுஷன் போய் மனசுல அவருக்கு ஈரம் இருக்கு. அவரு சாதாரண மனுஷன். அவரு ஒரு தந்தையா, எந்த ஒரு தந்தையா ஒரு பெண் குழந்தை இறந்து கிடைக்கிறப்ப அது உணர்வுபூர்வமா தன்னை அறியாம கண்ணுல தண்ணீர் வரும், அழுவாங்க. அந்த ஒரு செயலை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியலுக்காக, அந்த ஓட்டு அரசியலுக்காக, அரசியல் பிழைப்புக்காக நீங்க கேலி கிண்டல் செய்றீங்க. தமிழ்நாட்டு மக்கள் இத புரிஞ்சு கரூர்ல மரணம் அடைஞ்ச 41 பேருக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து போராடணும். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்னு இந்த காணொலி வாயிலா வேண்டுகோள் விடுக்கிறேன். விஜய் எங்கேயாவது அந்த சம்பவம் குறித்து அழுதோ வருந்தியோ எங்கேயாவது தமிழ்நாட்டு மக்கள் எதாவது காணொலி பாத்துட்டீங்களா? பாத்துருக்கே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனா நடிகர் விஜய் ஸ்மைல் பண்ணி செல்ஃபி எடுத்ததை பாக்குறீங்களா? அந்த கரூர்ல அங்க சில மணி நேரத்துல அங்க மரணம், அந்த சம்பவம் நடக்கிறப்ப அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அவரு தனி விமானம் மூலியமா சென்னை விமான நிலையத்துக்கு வராரு. இங்க விமான நிலையத்துக்கு வந்த உடனே அவரு அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்ட நீங்க பாருங்க, 90கள்ல நடிகை சங்கவி கூட டூயட் பாடுறப்ப ஸ்மைல் பண்ணுவார் பாருங்க. அந்த ஸ்மைல் அப்படியே பிசு, அதாவது கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம அவர் பண்ணிருக்காரு. அதே போல சங்கவி கூட போட்டோ ஷூட் எடுப்பாரு பாருங்க. இவர் எடுக்கிற அந்த ஊழியர் கூட இருக்கிற செல்ஃபி பாருங்க. நடிகை சங்கவி கூட நடிகர் விஜய் போட்டோ ஷூட் எடுக்கிற அப்படியே பிசுறு இல்லாம எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் கூட நம்மளால அவ்வளவு பெண்கள் குழந்தைகள் செய்யப்பட்டிருக்காங்களேன்னு மனசுல கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வே இல்லாம, ஒரு ஈவு இரக்கமே இல்லாம நடிகர் விஜய் செயல் செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோ கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வதந்திகளை பரப்பிட்டு வருது.